வணக்கம். நேரம் மதியம் 12 மணி. பிறைநிலா மாதிரி செய்திகள். செய்தி ஆசிரியர் சஃப்ராஸ் அபூபக்கர். செய்திகளை வாசிக்கும் நான் ரம்லா சியாம். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு பொருட்களை கடத்த முற்பட்ட 4 இலங்கை படகுகள் உட்பட சிலர் கைது. நல்லூரில் மானம்பூ உற்சவம் ஆரம்பம். மீன்வலையில் சிக்கிய பாரிய மலைப்பாம்பு, ஹெட்டனில் சம்பவம். சாம்பியனானது கொழும்பு ஜாகிரா அணி. ஊவாஸ் சப்ரகமுவ மாகாணங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்ய உள்ளதாக எதிர்வு கூறல். இனி தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். உலக சந்தையில் எரிபொருட்களின் விலை உயர்மட்டத்தில் இருந்த போதிலும் அரசாங்கம் மிக குறைந்த அளவிலேயே எரிபொருள் விலையை உயர்த்தியதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் எரிபொருள் இருப்புக்களை முகாமை செய்வது மிகவும் முக்கியமானது எனவும் கூறியுள்ளார். மேலும் உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி காரணமாக எரிபொருள் கையிருப்பை முகாமை செய்யுமாறும் ஆலோசனை வழங்கியுள்ளார். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் 2 விலையை லங்கா சதோச நிறுவனம் குறைத்துள்ளது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் கடலையின் விலை 9 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 540 ரூபாவாகும். மேலும் பாசிப்பயறு 1 கிலோகிராம் 77 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 998 ரூபாவாகும். இதேவேளை பால்மா 400 கிராமின் விலையையும் லங்கா சதோச நிறுவனம் குறைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை பிற்பகல் 3 மணிக்கு எதிர்பாருங்கள். நன்றி.